بسم الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله من لا نبي بعد أما بعد லைலத்துல் கத்ர் ரமலானின் கடைசி பத்தில் ஓத வேண்டிய துவாவை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன் அலிம்து ஐய லைலத்தின் லைலத்துல் கத்ர், யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர் இரவு இதுதான் என்று நான் அறிந்தால் மா அகூலு ஃபீஹா, அந்த நாளில் அதனுடைய சிறப்பை கருத்தில் கொண்டு அதில் நான் எதை ஓத வேண்டும் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கூலி, நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, அதாவது அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ், நிச்சயமாக நீதான் பாவங்களை மன்னித்து பாவங்களை அழித்து விடக்கூடியவன். அல் அஃபு என்பது அல் கஃபூர் எல்லாம் ஒரே கருத்தில் பயன்படுத்தப்பட்டாலும் அல் அஃபு என்பதற்கு இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மஜ்முஅல் ஃபதவாவிலே குறிப்பிடுகிறார்கள். அல் கஃபூர் என்பது பாவங்களை மறைத்து மன்னித்து அருள் புரிவது. அல் அஃபு என்பது பாவங்களை அழித்து விடுவது. இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ், நீ பாவங்களை அழித்து விடக்கூடியவன். துஹிப்புல் அஃப்வ, பாவங்களை அழிப்பதை நீ விரும்பக்கூடியவன். உன்னிடத்தில் பாவங்களை அழித்து விடுமாறு துஆ செய்வதை நீ விரும்பக்கூடியவன். எனவேதான் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன், ஃபஅஃபு அன்னி, என்னுடைய பாவங்களை அழித்து விடுவாயாக என்று இந்த துவாவை ஓதுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த செய்தி திருமதியிலே காணப்படுகிறது. எனவே ரமலான் இறுதிப்பத்தில் ஓத வேண்டிய அல்லது அதில் செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கின்றன. கியாமுல் லைல், திக்ர்கள், அல் குர்ஆன் ஓதுதல் போன்ற, தௌபா செய்தல் போன்ற நிறைய அமல்கள் இருக்கின்றன. ஆனால் லைலத்துல் கத்ர் இரவு இதுதான் என்பதை அறிந்து கொண்டால் அந்த நாளில் ஓதுவதற்கென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆ இதுவாகும். அது தவிர சமகாலத்தில் காணப்படக்கூடிய 27வது தினத்தை வைத்து அதில் பல நிகழ்வுகளும் அன்னதானங்களும் வழங்கி அந்த இரவை பாழ்படுத்தி விடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வல்லாஹு தஆலா அலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.